ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சிரிச்சாதான் அழகாக இருப்போம். அது ஆண்கள் பெண்கள்ன்ற வேறுபாடு கிடையாது. அப்படி சிரிக்கும்போது அந்த பற்கள் மஞ்சளாக இருந்துச்சுன்னா அதுவே அவங்களுக்கு அசிங்கமாயிடும். அந்த மஞ்சள் பற்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக வெள்ளையாக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்னேன். பொதுவாகவே மஞ்சள் பற்கள் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல், இல்லைனா வயிற்றில் அல்சர் சொல்லுவாங்க, வயிற்றுப்புண், இல்லைனா பற்கள் சரியாக துலக்காமல் இருக்கிறது, இல்லைனா தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளால் மஞ்சள் பற்கள் உருவாகும், இல்லைனா கரைப்பற்கள் உருவாகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெமெடி ரெண்டுத்தையுமே உங்களுக்கு அருமையாக சரி செய்து கொடுத்துரும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூனுக்கு குறைவாகவே, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அளவுக்கு உப்பு, நம்ம சமையல் உப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி தான். அதுக்கு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெயாக சேர்த்துக்குங்க. என்றைக்குமே உப்பை தனியாக பயன்படுத்தக்கூடாது. தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு அந்த எனாமல் சொல்லக்கூடிய அந்த பற்கள், அதாவது அந்த ஈறுகளில் அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தாமல் இருக்கும். இதை கையால் எடுத்து தேய்க்கலாம், இல்லைன்னா ப்ரஷ்ஷை பயன்படுத்தி ஒரு 2 நிமிஷத்துக்கு பல்ல தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி போட்டு வாயை கொப்பளிச்சுட்டு நார்மல் பேஸ்ட், நீங்கள் என்ன பேஸ்ட்டு பயன்படுத்தினாலும் சரி அதை பயன்படுத்தி ப்ரஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய பற்கள், அந்த மஞ்சள் பற்கள் எல்லாமே வெண்மை நிறமாக மாறிடும். இதை நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம். ரெகுலராக பின்பற்றாதீங்க. மாதத்தில் ஒரு முறை பின்பற்றும் போது எதிர்காலத்தில் உங்களுக்கு மஞ்சள் பற்களும் வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசிடிட்டி சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல், இல்லைன்னா வயிற்றுப்புண், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா நிறைய மோர் குடிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மோர் குடிக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகிடும். வாய் துர்நாற்றமும் வராது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த மஞ்சள் பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகிடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். பற்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. மஞ்சள் நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல், உங்கள் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கும். தேங்காய் எண்ணெயும் நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல். அது மட்டும் இல்லாமல் அந்த பற்களில் தங்கி இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கரைகளையும் நீக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்குது. உப்பு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருக்கும். உப்பை தனியாக பயன்படுத்தாமல் நம்ம மஞ்சள் பொடி தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து பயன்படுத்தினோம்னா அதுக்குண்டான மருத்துவ குணங்களை நமக்கு நல்லாவே அள்ளித்தரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.